உத்திரமேரூருக்கு வந்தீங்கன்னா மறக்காம இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பாருங்க வந்து கோயில் இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்ம போயிட்டு அங்கே வந்து ரீச் ஆகிறோம். குளம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. இது ஆதி காலத்துலேருந்து இங்கே தான் திருவிழா பண்ணுவாங்க. இந்த குளத்தில் வந்து கப்பல் மாரி செஞ்சு திருவிழா பண்ணுவாங்க. செருப்பு ரை கோயிலை பாருங்க, பழங்காலத்து கோயில் இது. கோயில் உள்ள போயிட்டு சாமி பார்த்துட்டு வரலாம். ஆல்வேஸ் வாங்க, எல்லாரும் வாங்க. இப்போ வந்து சொல்ல மாதிரி போகிறோம். எந்த இடம்னு தெரியல, உங்களுக்கு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி காட்டுறோம். கீழே சாமி இருக்கு. சாமி இருக்கு. வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே உங்களுக்கோசம் நாங்கள் சாமியை காட்டுறோம். கீழே ஒரு கோயில் சாமி இருக்கு, மேலேயும் ஒரு சாமி இருக்கு. ரொம்ப பழங்காலத்து கோயில். கோபுரத்து மேலே மேலே போயினே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி அரிய வகை காட்சிலாம் ரொம்ப நாள் பார்க்க முடியாது. என்னன்னே தெரியாம போறோம் நாங்க. பெருமாள் பத்துன்னு இருக்காரு தெரியுங்களா? பெருமாள் படுத்து இருக்காரு. பெருமாள் தான்டா பேர் பார்த்துங்க, அனந்த பத்மநாதன். நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கோயிலில் கோபுரத்து மேலே தான் இருக்கும். பாருங்க, உத்திரமேரூர்ல பழங்காலத்து கோயில்னா அது இந்த கோயில் தான். பிரம்மாண்டமான கோயில், பிரம்மாண்டமான கோயில். நீங்க உத்திரமேரூர் வந்தீங்கன்னா மறக்காம இந்த கோயிலுக்கு வந்து போங்க. எல்லா இடத்துக்கும் போய் பார்ப்போம். வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. லட்சுமி நரசிம்மர் அடுத்தரா ஒண்ணுமே இல்லையா? சுமார் 1900 பழைய காலத்துல கட்டின கோயில் இது. இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்றது? சரி, நான் கீழே போயிட்டு மீதி காட்சியை நாங்க பார்ப்போம். பாருங்க. பாய். சிற்பங்கள்லாம் பாருங்க. சிற்பம் ரொம்ப மிகவும் பயமையான கோயில் இது. கல்வெட்டு வாழ்க்கையில் எதுனா கஷ்டம், மன கஷ்டம், இல்லை வேற எதுனா பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்திலே சரியாக போயிடும். அந்த அளவுக்கு இந்த கோயிலில் இருக்க சாமிக்கு பவர் இருக்கு. பழங்காலத்து கோயில் இது. பெருமாள்னா அதெல்லாம் எடுக்காதரா. அதான் எதனா வேண்டுதலுக்கு வாசம் கட்டி வச்சிருப்பாங்க. வேணாண்டா, வாடா, சாமி பேர் தான் இருக்கும். இது போல ஆண்டாள் சாமி பேர் ஆண்டாள் அம்மன். கல்வெட்டெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பழமையான கல்வெட்டு இதெல்லாம் பாருங்க. அந்த காலத்திலே உள்ள அழகான கல்வெட்டெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அதனால்
முக்கியமாக வந்து இந்த கோயிலை பார்க்கணுன்னா பாருங்கள். உத்திரமேரூர் வந்தீங்கன்னா இந்த கோயிலை மிஸ் பண்ணுறாதீங்க. இப்போ நாங்கள் என்ன காட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பழங்காலத்தில் இந்த கோயிலில் யூஸ் பண்ண கிணறை தான் பார்க்க போகிறோம். கிணறு பாருங்கள். கிணறு வந்து ரொம்ப பழமையானது. இந்த கிணறை பாருங்கள், பார்க்கலாம். தண்ணி வந்து பளிச்சுன்னு இருக்கு. தண்ணி அவ்வளோ சூப்பராக தெளிவாக இருக்குது. இதில் வேண்டுதல் நிறைவேறணும்னா பழங்காலத்தில் காசு போட்டால் அவரோட ஸ்ட்ரெயிட்டாகவே அவருக்கு போய் சேரும். அதனால் உங்களுக்கு தெரியுது பாருங்க. காசு தெரியுதுங்களா? இல்லை வேறு எதனா வேண்டுதல் எதனா வச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும், பிரச்சனைலாம் தீரும். அந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கோயில் உள்ளே வந்து பேக் சைடு வாங்க. இந்த கிணறு இருக்குது. இந்த கிணறுல காசு போடுங்க, வேண்டுதல்லாம் நிறைவேறும். சில்லறை இருக்கான்னு பார்க்குறோம். எங்ககிட்ட சில்லறை இல்லை, நோட்டாக தான் இருக்குது. அதனால் காசு போட முடியல. அடுத்த தடவை வந்தால் கண்டிப்பாக போடுவோம். பாருங்கள், கல்வெட்டுலாம் அவ்வளோ அருமையாக தெளிவாகவும் இருக்குங்க. பாருங்கள், சிற்பக்கலை அந்த கல்வெட்டில் செதுக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன மொழினே தெரில. யாருன்னா தெரிஞ்சால் கூகுளில் போட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு அனுப்புங்க, நான் படிச்சுக்கிறேன். ஹாய் காய்ஸ், மன நிம்மதி கிடைக்கும். வவ்வால் மிக பழமையான கோயில்ன்றதுனால நிறைய வவ்வால்லாம் பறக்குது. ரொம்ப பழமையான கோயில் இது. இந்த கோயிலுக்கு வந்து இப்போது டூரிஸ்ட் வந்திருக்காங்க போல். ஸ்டூடெண்ட்லாம் ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வந்திருக்காங்க. கோயில் தெரியுதுங்களா பின்னாடியே? வந்து வீடியோ வந்து எடுத்து முடிச்சிட்டோம். வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. கோயில் ஃபுல்லாத்தையும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Black LG Vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சொல்லு.